Hallelujah. ஒரு அல்லேலூயா. How many I said? எத்தனை நான் சொல்லி இருக்கிறேன்? 3. Okay. Number 4. நான்காவது, The spirit of an apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is the spirit of adventure. அது வீர தீரங்களை செய்கிற ஆவி. It's a spirit of adventure. அது வீர தீர சாகசங்கள் செய்கிற ஆவி. It's a spirit of adventure and pioneering. அது சாகசங்கள் செய்து முன்னே போகிற ஆவி, முன்னோடியான ஆவி. Hallelujah. ஒரு அல்லேலூயா. If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் இருப்பீர்கள் என்றால் your nature உங்களுடைய சுபாவமே is always adventurous. எப்ப பார்த்தாலும் ஒரு வீர தீரமா சாகசம் செய்யலாமா? There is such a force in you. உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும். You cannot keep quiet. நீங்க சும்மாவே இருக்க முடியாது. That spirit will not let you stay. அந்த ஆவி உங்களை சும்மா இருக்க விடாது. It's a very strong impulse from heaven. அது பரலோகத்திலிருந்து உங்களை பிடித்து தள்ளி கொண்டே இருக்கும். சாதனை செய்யணும். Hallelujah. Hallelujah. It's a spirit of an achievement. அது ஒன்றை சாதிக்க வேண்டும் என துடிக்கும். It's a spirit of completion. அது எதையும் முடிக்க வேண்டும் என It's a spirit of accomplishment. அது ஒன்றை செய்து முடிக்கணும், பாதியில விடாது. That spirit will not be satisfied with any half work. எதுவும் அரை குறையில செய்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த ஆவி விடவே விடாது. That apostolic spirit wants to finish whatever it begins. இந்த அப்போஸ்தல ஆவி எதை தொடங்கினதோ அதை முடிக்கிறது வரை அது ஆவியை விடாதபடிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. Don't you know what kind of spirit you are of? இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? Don't you know what sort of spirit you are? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி என்பது உங்களுக்கு தெரியாதா? If the Holy Spirit open your eyes, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் உங்களுடைய கண்களை திறந்தார், a tremendous apostolic spirit is going to be released all over the nation. தேசம் முழுவதும் மிகப்பெரிய அப்போஸ்தலத்துவ ஆவி கட்டவிழ்க்கப்படும். Hallelujah. Hallelujah. The spirit of an apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is the spirit of association and submission. அது எப்பொழுதும் ஐக்கியமாகவும் தாழ்மையாகவும் பணிந்தும் இருக்கிறார். Listen to me. ஐக்கியம், பணிவு. The spirit of an apostle hates independency. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி தனித்து இயங்குவதை வெறுக்கும். The apostle spirit always wants to get attached to other apostles, other prophets, other evangelists. The spirit of an apostle can never stand alone. It's a spirit of association. It's a spirit of accessibility. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, அப்போஸ்தல ஆவி என்ன செய்யும் என்றால், அந்த அப்போஸ்தலன் இன்னொரு அப்போஸ்தலனோடையோ அல்லது இன்னொரு தீர்க்கதரிசியோடையோ அல்லது உள்ளொரு சுவிசேஷனோடையோ போய் இணைந்து கொள்ள துடிக்கும். அவர்களோடு இசைந்து போகும். ஒருபோதும் தனித்திருக்காது. Another trait of a spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவியினுடைய இன்னொரு குணாதிசயம், it's a spirit of audacity. அது ஒரு தைரியத்தின் ஆவி. It's a spirit of faith. அது விசுவாச ஆவி. It's always a spirit of faith. எப்பொழுதும் ஒரு விசுவாச ஆவி. The spirit of an apostle, ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி, is the spirit of affection. அது பாசத்தின் ஆவி and care. அது கரிசனையின் ஆவி. Jesus is the greatest apostle. இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய அப்போஸ்தலர். You know what was his spirit? அவருடைய ஆவி எது தெரியுமா? The spirit of Jesus அது இயேசுவின் ஆவி. was the spirit of intimacy with the Father. பிதாவோடு நெருங்கின ஐக்கியமுள்ள ஆவி. An apostle ஒரு அப்போஸ்தலன் is not only a man of achievements, அவன் ஒன்றை சாதிக்கிறவன் மாத்திரமல்ல, not only a man of accomplishments, ஏதாவது ஒரு செய்து முடிக்கணுங்கிறவன் மாத்திரமல்ல, but he is also a man of attachment to the heavenly realms. பரலோக மண்டலத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு நபர். Listen to me carefully. நான் சொல்றத நல்லா கவனிங்க. If your husband is an apostle, உங்களுடைய கணவர் அப்போஸ்தலராய் இருந்தார், you have to remind him constantly. அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். Hello my husband apostle. ஹலோ அப்போஸ்தலராகி நான் என்னுடைய கணவரே, your very spirit longs for intimacy with Jesus. உங்களுடைய ஆவியே இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள துடிக்க வேண்டும். Do you know why Jesus called apostles? இயேசு கிறிஸ்து ஏன் அப்போஸ்தலர்களை அழைத்தார் தெரியுமா? Mark 3:13-14 says, மார்க் 3-ம் அதிகாரம் 3-14 வசனங்கள் he சொல்கிறது. called apostles. அப்போஸ்தலர்களை அழைத்தார். He
ordained them as apostles. அவர்களை அப்போஸ்தலராக அவர் நியமித்தார். Everybody listen to me. Number 1, முதலாவது that they may be with him. அவரோடு கூட இருப்பதற்காக. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. An apostle, ஒரு அப்போஸ்தலன், an apostle ஒரு அப்போஸ்தலன் is called அழைக்கப்பட்டிருக்கிறான் to be with him. அவரோடு இருக்க. Say it again. An apostle ஒரு அப்போஸ்தலன் is called அவர் to அழைக்கப்பட்டிருக்கிறான் be with him. அவரோடு இருக்க. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? An apostle is not only a performer, but he is also a man of God's presence. ஒரு அப்போஸ்தலன் ஒன்றை செய்கிறவன் மாத்திரமல்ல, அவன் அவரை காண்பிக்கிறவன், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறவன். Can I tell you one good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? An apostle resembles Jesus more than any other ministers. ஒரு அப்போஸ்தலன் இயேசுவை மற்ற எல்லா ஊழியர்களை விட பிரதிபலிக்கிறவன். He lives in close intimacy with the Father, that his eyes, his look, his touch, everything resembles the sender. அவர் பிதாவோடு நெருங்கின ஐக்கியமுடையவராய் இருக்கிறபடியாலே அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய பிரதிபலிப்பு எல்லாமே பிதாவை பிரதிபலிக்கும். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? You know why Jesus called the apostles and he was with them for 3 years? இயேசு கிறிஸ்து ஏன் அப்போஸ்தலர்களை அழைத்தார்? அவர் அவர்களோடு 3 வருஷம் இருந்தார். Eating with them, அவர்களோடு சாப்பிட்டார், sleeping with them, அவரோடு தூங்கினார், talking with them, அவரோடு பேசினார், traveling with them, அவர்களோடு பயணப்பட்டார், inquiring them, அவர்களை விசாரித்தார், asking questions, அவர்கிட்ட கேள்வி கேட்டார், answering their questions. அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். They were two, so one. அவர்கள் அவ்வளவு நெருங்கி இருந்தார்கள். Jesus said, இயேசு சொன்னார், he that receives you receives me. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொண்டான். He that rejects you rejects me. உங்களை புறக்கணித்தவன் என்னை புறக்கணித்தான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்களே. An apostle, நான் ஒரு அப்போஸ்தலன், 100% representative of God. இயேசு கிறிஸ்துவினுடைய 100% அவரை பிரதிபலிக்கிறவன், பிரதிநிதி. He is a heavenly ambassador. அவன் பரலோகத்தினுடைய ஸ்தானாபதி. Hallelujah. Hallelujah. Though he is in this earth, அவர் இந்த பூமியிலே இருந்தாலும் his salary comes from heaven. அவனுக்கு பரலோகத்திலிருந்து தான் பணம் வருகிறது. His order comes from heaven. அவனுக்கு வருகிற கட்டளை பரலோகத்திலிருந்து வருகிறது. Even his car comes from heaven. அவனுடைய கார் கூட பரலோகத்திலிருந்து வருகிறது. He only is in this world to represent heaven. அவன் பரலோகத்தை பிரதிபலிக்கத்தான் இந்த பூமியில் இருக்கிறான். An apostle can pray more than any other ministers. மற்ற எந்த ஊழியக்காரர்களுடைய ஒரு அப்போஸ்தலன் அதிகமாய் ஜெபிக்க முடியும். He did not try. அதை அவன் முயற்சி பண்ண வேண்டிய His அவசியம் very இல்லை. spirit is a praying spirit. அவனுடைய ஆவியே ஜெப ஆவி ஐயா. His very spirit is a word loving spirit. அவனுடைய ஆவியே வசன வாஞ்சை உள்ள ஆவி ஐயா. How many of you believe that Jesus was an apostle? எத்தனை பேர் விசுவாசிகள் இயேசு ஒரு அப்போஸ்தலர்? Jesus said, இயேசு சொன்னார், I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். I do nothing of myself. நான் நானாக ஒன்றும் செய்வதில்லை. Whatever my Father shows, எங்க அப்பா இதெல்லாம் காண்பிக்கிறாரோ I do it exactly. அத அப்படியே செய்றேன். My teaching is not my teaching. என்னுடைய போதனைகள் என்னுடைய போதனைகள் அல்ல. Whatever he tells me, அவர் எனக்கு என்னலாம் சொல்றாரோ கற்பிக்கிறாரோ I teach. அதை நான் கற்பிக்கிறேன். Then he said in John 20th chapter, பிறகு யோவான் 28 வசனத்தில் சொல்கிறார், I send you நான் உங்களை அனுப்புகிறேன் as my Father sent me. என்னை பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். Everybody say Jesus. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. Jesus இயேசு is Father's apostle. அது பிதாவின் அப்போஸ்தலன். I am நான் Jesus நான் apostle. இயேசுவின் அப்போஸ்தலன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். Jesus சொல்லுங்க இயேசு is Father's அது apostle. பிதாவின் அப்போஸ்தலன். I am நான் Jesus apostle. இயேசுவின் அப்போஸ்தலன். What is the secret? இதனுடைய ரகசியம் என்ன? Jesus இயேசு listened the Father, பிதாவிடத்தில் கேட்கிறார், saw what the Father was doing, பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்க்கிறார், and he did exactly. அப்படியே அச்சு புலகாமல் செய்கிறார். So what is your calling? உங்களுடைய அழைப்பு என்ன? To be with Jesus, இயேசுவோடு கூட இருக்க, listen to his voice, அவர் சத்தத்தை கேட்கிறது, seeing what he is அவர் showing, எதை காண்பிக்கிறாரோ அதை செய்வது, teaching his teachings. அவருடைய போதனைகளை எல்லாம் போதிப்பது. That's your spirit. அது உங்களுடைய ஆவி. நீங்களா செய்கிற ஆவி இல்ல, அவர் சொன்னதை பார்த்ததை செய்கிற ஆவி. That's your spirit. அது உங்களுடைய ஆவி. I tell you, devil hates this apostolic spirit. இந்த அப்போஸ்தல ஆவியை சாத்தான் வெறுக்கிறான். Shall I tell you one thing? ஒன்று சொல்லவா? If the spirit of an apostle is fully released, the devil cannot stay on this planet anymore. இந்த அப்போஸ்தலத்துவ ஆவி மாத்திரம் முழு அளவிலே கட்டவிழ்க்கப்பட்டால் இந்த உலகத்திலிருந்து சாத்தான் ஒளிந்தே போயிடுவான்.